அவங்க வீட்ல இருக்க பெண்களே இத பத்தி கேட்கணும். அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இத கேட்கணுங்க. இத விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு, பொறுத்துக்கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் திராவிட நாடு தெரியுங்கிறாய்ங்க. அப்ப இவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சா? அப்ப அதுக்கு கேட்கிறப்ப கருணாநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த அம்மா மாதவிலக்கு ஆயிருப்பாங்க. அதனால ரத்தம் வந்திருக்கும். இந்த வடிவேலு படத்துல சொல்லுவாங்கல்ல, சார் இந்த குரங்கு பொம்மை என்ன விலை? சார் அது கண்ணாடி சார் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கனிமொழி அக்கா வந்து டெல்லியில இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? நியூஸ் பிரஸ் ரிலீஸ் இவங்க கட்சியில சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ராவணன், அப்புறம் இந்த சைதை சாதிக்கு இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்றதே எங்களுக்கு புரியல. இவங்க கட்சியை பெண்களை இழிவுபடுத்துறது அப்படின்றத வந்து ஒரு உச்சபட்ச அநாகரிகமா பேசியிருக்க முடியும் இந்திய வரலாற்றிலேயே. தமிழ்நாட்டில் கிடையாது, இந்திய வரலாற்றிலேயே பெண்களை உச்சபட்ச அநாகரிகமா பேசியிருக்குன்னா அது திமுக கட்சி தான். அது இவங்க கிடையாது. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்காதீங்க. அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, அவருக்கும் ஒரு நடிகைக்குமான தொடர்பை பத்தி கேட்கிறப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல. எவ்வளவு அற்புதமான பதில். அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, இதை விட கொடுமை, இந்த கொடுமையை எங்களை பாட புத்தகத்துல கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. என்ன தெரியுமா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இது போன்ற ஒரு மிகச்சிறந்த கருத்துக்கள்லாம் சொன்ன. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு என்ன அர்த்தம்? அடுத்தவன் பொண்டாட்டி தான் இவருக்கு நல்லா இருப்பாங்கன்றது. இந்த கேவலமான இதை எங்களை பாட புத்தகத்துல வச்சு படிக்க வச்சாங்க. அதை நாங்களாம் படிச்சு எழுதணும். இந்த கொடுமையை நாங்க எங்க போய் சொல்றது? அப்போ இதுதான் இவங்களோட வரலாறு. அடுத்து இவர் கருணாநிதி அவர்கள் இருக்காங்க பாருங்க, சொல்லவே முடியாது. வனவாசத்துல இவர் எழுதுறாரு, கண்ணதாசன் அவர்கள். ஒரு விலைமாதர் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கூட இருந்துட்டு அவங்க வறுமையில தான், ஒரு பெண் வந்து இந்த தொழிலுக்கு வரான்னா வேற வழியே கிடையாது, ஒரு கடுமையான வறுமை, எப்படியோ தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட உடலை விற்கிறதுக்கு ஒரு பெண் வரா. அதுவே அந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு இருப்பாங்கிறது, அந்த பெண்ணு கூட இருந்துட்டு திரும்ப வெளியில வந்து அந்த அவங்க அவங்க அப்பா கிட்டே அந்த அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல, கொடுத்த காசை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாராம். அது இவரோட வரலாறு. யாரு? கருணாநிதி அவர்கள். அடுத்தது ஒரு ஒரு எதிர்கட்சியில இருக்கிற ஒரு பெண் அரசியல்வாதி, ஒரு பெண் அரசியல்வாதி கேட்குறாங்க, திராவிட நாடு திராவிட நாடுங்கிறீங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ ஒரு நாகரிகமாக பதில் சொல்கிறாங்க பாருங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் திராவிட நாடு தெரியுங்கிறாங்க. அப்போ இவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சா? அப்போ இவங்க திராவிடம்னா என்ன என்ன டெஃபினிஷன் இவங்க கொடுக்குறாங்க? இந்திரா காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ வந்து தாக்கப்படுறாங்க. அப்போ ஏங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றப்போ அவங்களோட கல் மண்டையில் பட்டு ரத்தம் வலியுது. அப்போ அதுக்கு கேட்குறப்ப கருணாநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்த அம்மா மாதவிலக்கு ஆயிருப்பாங்க, அதனால ரத்தம் வந்திருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஜெயலலிதா அம்மா, ஒரு பெண்ணுங்கிற காரணத்தினாலேயே அவங்கள எவ்வளவு கேவலமாக இழிவாக கொச்சையாக பேச முடியுமோ எல்லாம் பேசுனாங்க. பால்கனி பாவை அப்படின்னாங்க, ஊத்தி கொடுத்த உத்தமின்னாங்க. அப்புறம் என்னன்னா மோடிஜி அவர்கள் வந்து இவங்களை பார்க்க வராங்க. அது வந்து ஒரு அரசு முறையான சந்திப்பு. இப்போ கேட்குறாங்க, அவருக்கோ மனைவி இல்லை, இவங்களுக்கோ கணவன் இல்லை, 2 பேரும் என்ன செஞ்சுருப்பாங்க? இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாங்க? எவ்வளவு நாகரிகமான பேச்சு இதில். அடுத்து சைதை சாதிக்கெல்லாம் என்ன பேசினாருன்றது நம்மளாம் கிழிச்சு தொங்க விட்டு மன்னிப்பு கேட்டார், கதறினார், அதெல்லாம் அடுத்த விஷயம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயிலே சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் இப்படி பேசுனாங்களே, இப்போல்லாம் கனிமொழி அக்கா எங்கே போனாங்க? இவங்க வரலாறு தெரியாத கனிமொழி அக்காவுக்கு? அதை விட்டுட்டு ஐயோ எப்படி அவங்க கட்சியிலலாம் இருக்காங்களே தெரியலையே, அவங்க குடும்பத்துலலாம் எப்படி இருக்காங்க? அப்போ நீங்கள் எப்படிக்கா திமுகவில் இருக்கீங்க? அப்போ திமுகவில் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் எப்படி இந்த குரங்கு பொம்மை மாதிரி காதை மூக்க வாயை கண்ணை எல்லாத்தையும் மூடிப்பீங்க? அடுத்த கட்சியில் இருந்தால் உங்களுக்கு அது தெரியுதா? இப்போ சமீபத்தில் ஒரு 3 வயது பெண் குழந்தைய வந்து 3 வயது குழந்தைங்க, பச்சை குழந்தை, அந்த குழந்தைய ஒரு 16 வயசு பையன் வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணி இது பண்ணியிருக்கான், பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் பேசுறாரு, அந்த பெண் மேலே தான் தப்பு இருக்கு, அந்த குழந்தை மேலேயும் தப்பு இருக்கு, அந்த குழந்தை அவனை பார்த்து துப்பி இருக்கு அப்படின்றாங்க. எந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒரு குழந்தை துப்புச்சுன்னா நீ என்ன பண்ணலாம் உச்சபட்சமா? ஒரு அடி போடு, இல்லை அவங்க வீட்டில் போய் சொல்லு. அதுக்காக அந்த குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணியிருக்கிறான்னா அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. இந்த மாதிரியான கேவலமான ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களையே திரும்ப 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 கை நீட்டி குற்றம் சொல்கிற ஒரு கேவலமான ஆட்சியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கை நீட்டி பேச என்ன இது இருக்குது? உங்களோட மேடையில் நீங்கள் கட்சி நிகழ்ச்சி நடத்தின மேடையில் ஒரு பெண் காவல் அதிகாரி சீருடையில் இருக்கப்ப ஒரு பெண் அதிகாரியை வந்து இவங்க வந்து அபியூஸ் பண்ணாங்க. அதை கேட்டாங்களா கனிமொழி அக்கா? அப்போ உங்களுக்குலாம் என்ன செலக்டிவ் அம்னீசியாவா? சீமான் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் அவங்களுக்கு எந்த இதையுமே நாங்கள் சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. அதுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்கணும் எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இன்னொன்று, ஒரு பெண்ணை அந்த மாதிரி பொது வெளியில் அவர் பேசுனது ரொம்ப தப்பு. அதை நாங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஏற்றுக்கிற எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு திமுகவில் இருக்கிறவங்களுக்கு
எந்த ஒரு யோகியதையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரசியல்ல இருக்க யாருக்குமே யோகியதை கிடையாது, அண்ணாமலை அவர்களை தவிர. இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் ஒருத்தர் தான். நீங்க சொல்லுங்க, திமுக இருக்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, எப்பா நீ உனக்கு உன் பொண்டாட்டி தவிர நீ வேற யாரையுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். வேற எந்த பெண்குழியும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லு. இன்னும் சொல்ல போனா ஆத்தென்டிகேட்டடா ஆத்தரைஸ்டா 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க மனைவி, ஏன்னா அவங்க தலைவர் மனைவி, இணைவி, துணைவி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சகஜமானது, அது பெருமையானது. அந்த மாதிரி இருக்கிற வரலாறு வச்சிருக்கிற நீங்க என்னங்க கேள்வி கேட்கறது அடுத்தவங்களை பார்த்து? அப்ப பெண்களுக்காக குரல் கொடுக்குறோம்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இன்னும் இந்த பெரியார் இயக்கம் சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வந்து வெளியில வந்து பேசுறாங்க, எங்களை வந்து பாலியல் ரீதியா சுரண்டுறாங்க, எங்களை வந்து நிர்வாணமா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க. யாரு? ஈவேரா, பெண்ணிய போராளி இருக்காரு ஈவேரா, அவரோட பேரை வச்சுட்டு பெரியார் இயக்கம்னு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க பெண்களை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கனிமொழி அக்கா குரல் கொடுத்தாங்களா? அதுக்கு இந்த சுந்தரவழி அக்கா குரல் கொடுத்தாங்களா? அது என்னங்க உங்களுக்குன்னா ஒரு வாயை மூடிட்டு பேசாம போறீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அது? அப்ப பேசினா எல்லா பெண்களுக்கும் நியாயத்தை பேசுங்க. அதை தான் நாங்கள் சொல்றோம். இப்போ இவங்க விஜயலட்சுமி அவங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல கேஸ் இருக்கு, கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுபடி அவங்க நடந்துட்டு போயிடட்டும். அதை பத்தி நம்ம அதுல தலையிட விரும்பல. ஆனா இதை வச்சு இவங்க எல்லாம் பொங்குறாங்க பாருங்க, அதுதான் நமக்கு அதிசயமா இருக்கு. இணையா நீங்களா?